கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையில ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. நம்முடைய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர். நம்முடைய மன விருப்பங்களை ஒரு மனிதன் அறிய முடியாது. அந்த விருப்பங்களை ஒரு மனிதனால் நிறைவேற்றவும் முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளுக்காக நம்ம காத்திருக்கலாம். நம் சில ஆசீர்வாதங்களை விரும்பலாம். அது கால தாமதமாகலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற நாட்களில நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய உள்ளத்திலும் அநேக விருப்பங்கள் காணப்படலாம். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்காமல் தடைப்படலாம். கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில கிரியை செய்ய போகிறார். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கிபியோனிலே கர்த்தர் சாலோமனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இந்த நாளில நம்முடைய செய்தி நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்தர். இங்கே சாலோமன் கிபியோனிலே போய் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த பலி செலுத்திய பின்பு சாலோமனுக்கு கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலோமன் சில காரியங்களை சொல்லுகிறார். நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன், அதிகமான ஜனங்களை நான் விசாரிக்க, அவர்களை நடத்த எனக்கு நீர் ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி, இந்த 9வது வசனத்துல நான் படிக்கும்போது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீன்மை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். வேதம் அறிந்தவர்களுக்கு நன்றாய் தெரியும், சாலோமனிடத்தில் கர்த்தர் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி கேட்டபோது அவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி. 10வது வசனம் சொல்லுகிறது, சாலோமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்தர். இங்க சாலோமனிடத்தில் கர்த்தர் நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்ன போது அவன் எனக்கு ஞானத்தை தாரும் அப்படி என்று சொல்லி அவன் கேட்கிறான். இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததாயிருந்தது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார். 13வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன்.
வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். இங்கே சாலோமன் ஞானத்தை கேட்டா கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமை கனத்தையும் கொடுக்கிறார். இந்த இரவு வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய மனதில் அநேக விருப்பங்களை வைத்திருக்கலாம். அநேக காரியங்களுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளே. இங்க சாலோமன் அவனுடைய விருப்பத்தை அங்கே சொன்னபோது கர்த்தர் அவனுடைய விருப்பத்தின்படி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்து நாம் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காத நமக்கு தேவையான காரியத்தையும் அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை சாலோமன் பெற்றுக்கொள்வதற்கு காரணம், இந்த 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சாலோமன் கர்த்தரிடத்தில் அன்பு வைத்து, சாலோமன் கர்த்தரிடத்தில் முழுமையான ஒரு அன்பு வைத்திருந்தான். அப்படிப்பட்டதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால், நாம் கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுவோம் என்று சொன்னால், நாம் கேட்பதை நாம் விரும்புவதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதோடு கூட ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகத்துல நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆமான் சூழ்ச்சி செய்து ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்று ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் அஞ்சற்காரர் கையில அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு ஜனங்கள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பு, ஒரு துக்கம் உண்டாயிற்று. இந்த வேளையில எஸ்தர் ராணி 3 நாள் உபவாசித்து 3ஆம் நாளிலே, அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, 3ஆம் நாளிலே ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறார். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும்போது 3ஆம் நாளில், அதற்கு முன்பாக ராஜா அழைத்தால் ஒழியர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய செங்கோலை நீட்டினால் ஒழிய யாரும் உயிர் பிழைக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இந்த ஜெபம் அந்த சூழ்நிலையை மாற்றியது. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தது. அங்கே ராஜாவிடத்தில் போகிறார். ராஜா 2வது வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தர் இடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். இப்பொழுது ராஜாவுடைய அனுமதி இல்லாம நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். நான் சொல்ல வருகிற செய்தி, இந்த இரவு வேளையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய செய்தி தேவ பிள்ளைகளை, நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற கருத்து. இங்க எஸ்தருடைய மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருந்தா எஸ்தர் ராஜாவிடத்துல பேசி இந்த யூத ஜனங்களுக்குள் ஏற்பட்ட அந்த துக்கத்திற்கு காரணமான அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில, நெருக்கமான ஒரு சூழ்நிலையில அங்கே போன போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க செய்தார். 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அவர் நம் மன விருப்பத்தின்படி செய்கிற கருத்து. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? இந்த இரவு வேளையில அன்பான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய மன விருப்பத்தின்படி நான் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். நான் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வேன். உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளே. நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற கருத்து. இங்க எஸ்தருடைய மன விருப்பத்தை அறிந்திருந்தா ராஜாவோடு அவர் பேசினா, அங்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கினா, அங்க நடந்த காரியம் தெரியும். முதலாவது, எஸ்தர் அங்கே சொல்லவில்லை, ஆமானை விருந்து அழைக்கிறாள். விருந்து நடக்கிறது. 2ஆம் நாள் விருந்துக்கு அழைக்கிறாள். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் கூட 2ஆம் நாள் விருந்தில திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். மன விருப்பத்தின்படி செய்கிற கருத்து.
அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கினார். இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி அங்கே காரியத்தை சொல்லுகிறார். அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ஆமான் முர்தெகாய்க்காக செய்த தூக்கு மரத்தில் தூக்கிலிடப்படுகிறான். யூத ஜனங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட அந்த சூழலை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ்தருடைய ஜெபம் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்பொழுது எஸ்தருடைய மன விருப்பத்தின்படி அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்து, நம்முடைய விருப்பத்தை ஒரு மனிதன் நிறைவேற்ற முடியாது. ஆனால் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல அவர் அதை நிறைவேற்ற போகிறார். இரண்டாவதாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்துல இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மன விருப்பம் இந்த நாட்களில நிறைவேற நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அவர் நம்ம மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற கர்த்து. இங்கே அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது. அவளுடைய விருப்பம் என்ன? 22வது வசனத்துல நாம் படிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தன்னுடைய மகளுக்காக, கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் வருகிறார். புறஜாதி மத்தியில இருக்கிற ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இயேசு அறிந்து இயேசுவிடத்தில் வருகிறார். என் மக கொடிய வேதனைப்படுகிறார், மகளுக்கு இறங்கும் என்று சொல்லு. இந்த இரவு வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில பிள்ளைகளுக்காக அநேக பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை நீங்கள் விரும்பி இதுவரை அந்த நன்மை நடைபெறாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில, இந்த இரவு வேளையில கிரியை செய்ய போகிறார். நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். தொடர்ந்துள்ள காரியத்தை நாம் அங்கே பார்க்கும்போது, இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவை தொடர்ந்து கூப்பிடுகிறார். சீசர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்த வசனத்துல, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு சில காரியங்களை சொல்லு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அவள் திரும்பவும் அந்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். தொடர்ந்து கூப்பிடுகிறார். தொடர்ந்து கூப்பிட்ட போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரை, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இங்கே இந்த நாய்க்குட்டிகள் என்று சொல்லப்படுகிற பதம், வார்த்தை விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் குறிக்கிறதாக சொல்லுகிறது. அலட்சியமாய் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செய்தி நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். 28வது வசனத்துல பார்த்தோம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடாது. அவருடைய விருப்பம் என்ன? என் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், என் பிள்ளை நன்றாக வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோரை, பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய சில காரியங்களை விரும்பி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்கு அவளுடைய விருப்பத்தின்படி கிரியை செய்த கர்த்தர் இந்த இரவில உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். அதற்கு இந்த கானானிய ஸ்திரீ தொடர்ந்து கூப்பிட்டால். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் அங்கே கவனிக்கிறோம், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. அவளுடைய விசுவாசம் பெரிதா இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமே என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இங்கே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது என்ற அந்நேரமே
அவள் மகள் ஆரோக்கியமானா. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை. எந்த நாளிலும் கூட ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய விருப்பத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிறதே ஊழியத்தின் பகுதியில நான் பார்க்கிறேன், பொதுவான சூழ்நிலைகளில பார்க்கிறேன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில பிள்ளைகளை குறித்தான மிகவும் ஒரு வேதனை, மிகவும் ஒரு கண்ணீரின் அனுபவம். இந்த இரவிலை கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கானானிய ஸ்திரீனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வாழ்க்கையில, பிள்ளையினுடைய வாழ்க்கையில கிரியை செய்த கருத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய. ஒரு காரியத்தை கொண்டு நான் இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ராகேல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்றார். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொன்னா, அதற்கு யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? அப்படி என்று சொன்னா, தேவன் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நீ தேவனிடத்தில் கேள், அப்படி என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். இப்பொழுது அங்க நடந்த சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 22வது வசனத்துல தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுடைய விருப்பத்தை அறிந்திருந்த கருத்து. ராகேல் சில தவறுகள் செய்திருந்தாலும் கூட, கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தாலும் கூட, இங்கே அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஜெபித்த பொழுது தேவன் ராகேலை நினைத்தல்னா அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, அப்படி என்று சொன்னால் அவள் தேவனை நோக்கி அதிகமாய் கூப்பிட்டாள், அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தாள். அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ராகேல் தன்னுடைய சகோதரியை அவள் சரியா நேசிக்கவில்லை. யாக்கோபும் கூட அற்பமாய் எண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு ராகேலை சேர்ந்தான், லேயாளை பார்க்கிறோம், ராகேலை அவன் அதிகமாக நேசித்தான், அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 29ஆம் அதிகாரம் 31வது வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தாள். இங்கே ராகேலோ மலடியா இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டா. மனிதர்கள் அற்பமாய் எண்ணினாலும் கூட கர்த்தர் அதை காண்கிறவ, நம்மை அங்கீகரிக்கிற கருத்து. ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தா. அது அவளுடைய சில குறைகள் நிமித்தம் இருக்கலாம், ஆனால் அவளுடைய விருப்பத்தின்படி அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். இன்றைக்கு உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவ பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம். சில சரீர சுகத்திற்காக, எனக்கு சரீரத்துல சுகம் வேண்டும் என்று சொல்லி விரும்பலாம். சிலவங்க குடும்பத்தின் சமாதானத்தை விரும்பலாம், பிள்ளைகளுடைய நன்மைகளை விரும்பலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி விரும்பலாம். உங்களுடைய விருப்பம் எதுவா இருந்தாலும் நம்முடைய கர்த்தரால் அதை நிறைவேற்ற முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய விருப்பத்தை ஒரு மனிதன் நிறைவேற்ற முடியாது. கணவனுடைய விருப்பத்தை மனைவி முழுமையாய் நிறைவேற்ற முடியாது. மனைவியினுடைய விருப்பத்தை கணவனால் முழுமையாய் நிறைவேற்ற முடியாது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பெற்றோர் நிறைவேற்ற முடியாது. சில கடமைகளை செய்யலாம், ஆனால் நாம் விரும்புகிறதை நமக்கு தருகிற கர்த்தர் நம்முடைய தேவன். நிச்சயமாய் அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அவன் 38 வருடமாய் வியாதியா இருந்தான் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்தின் அருகில் இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது தூதன் அந்த குளத்தை கலக்குவான். அப்பொழுது கலக்கப்படும் போது முதலில் யார் செல்லுகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம், படிக்கிறோம். அந்த 3வது வசனத்துல அவைகளில குருடர், சப்பானி, சூம்பன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேக பேர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள்.
இவனும் 38 வருடமாய் காத்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? அவனுக்கு சொஸ்தமாக விருப்பம் உண்டு. அதனால் தான் 38 வருடமாய் அங்கே காத்திருக்கிறான். காலங்கள் கடந்தாலும் என்றைக்காயிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவன் அங்கே காத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை, இப்பொழுது அவனுடைய விருப்பத்தை அறிந்த இயேசு அவனிடத்தில் கேட்கிறார், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாய்? அவன் அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறான். குளம் கலக்கும் போது, குளம் கலக்கப்படும் போது அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேதனையான ஒரு காரியம். ஆனால் அவன் 38 வருடமாய் காத்து கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் நீ விரும்புகிறாயா என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அந்த விருப்பத்தை இயேசு அங்க நிறைவேற்றுகிறார். 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திருவன், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்றைக்கு பல வருடமாய் நீங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கலாம். நீங்கள் ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், விரும்பி கொண்டிருக்கலாம். அன்றைக்கு 38 வருடமாய் வியாதியா இருந்தவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய கருத்து, இந்த இரவில உங்களுடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார். நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். இவனுடைய மன விருப்பத்தை அறிந்திருந்தா எழுந்து நட என்று சொன்னார். அது ஓய்வு நாளா இருந்தது. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். மனிதருடைய காரியத்தை பார்த்தீங்களா? 38 வருடமாய் வியாதியோடு வேதனைப்படுகிறான். அவன் எழுந்து நட என்று சொன்ன உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அதற்கும் தடையா இருக்கிறார். மனிதர்கள் அப்படித்தான் தேவ பிள்ளைகளை. நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளாதவர்கள், அறிந்து கொள்ளாதவர்கள், நமக்கு ஒரு நன்மையை விரும்பாதவர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தாரா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறவர். இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து அவனை பார்க்கும்போது ஒரு காரியத்தை அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இயேசு அவனை காண்கிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய கிருபையினால விடுதலை பெற்றாலும் கூட தொடர்ந்து கர்த்தரை தேடாதவர்களாய், கர்த்தருக்கு ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறதை ஊழியத்தின் பகுதியில நான் பார்த்திருக்கிறேன். அநேக பேரை நான் பார்க்க முடியும். ஆனா இவன் சொஸ்தமாக்கப்பட்டவன் தேவாலயத்துல இருக்கிறான். அப்படி என்று சொன்னால், நாம் இந்த நாட்களில சரீர விடுதலைக்காக, சுகத்திற்காக விரும்புகிற காரியத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு குருடன், ஆண்டவரே நான் பார்வடைய வேண்டும் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ விரும்புகிறது என்ன? அவன் பார்வடைய வேண்டும். இது பர்தமையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. 46வது வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சிஷ்யர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் பொழுது, தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். இப்ப சீசர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் அதிகமாய் கூப்பிட்டான். இப்பொழுது இயேசு நின்று நன்றாய் கவனிங்க, நான் கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர். மனிதர்கள் நம்மை தடை பண்ணால், அங்கே சீசர்கள் அவனை அதட்டினார்கள், கூப்பிடாதே என்று சொல்லி தடை பண்ணினார்கள். ஆனா அவன் அதிகமாய் கூப்பிட்டான். இப்ப இயேசு நிற்கிறா, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறா. நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்காக கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னா, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அந்த குருடனை அவர் அழைக்கிறார். நம்ம என்று அழைக்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்று, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று அழைக்கிறார்.
அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவ பிள்ளைகளை. அநேக சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் காணப்படலாம். உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத சூழ்நிலையில அல்லது காலம் கடரும் போது நம்முடைய உள்ளத்துல சோர்வுகள் வரலாம். கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார், செய்ய போகிறார். அவருடைய நாமத்துல உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். இங்க நடந்தது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசு இடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவனுடைய விருப்பம் தெரியும், ஆனாலும் கேட்கிறார். நம்முடைய விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார், ஆனாலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவன் பார்வடைய வேண்டும், நான் பார்வடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை நோக்கி, போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வடைந்து வழியில் இயேசுக்கு பின் சென்றான். பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பார்வை அடைந்தவுடன் உலகத்தை தேடி போகல, இனத்தாரை தேடி போகல, இயேசுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க 38 வருடமாய் வியாதியா இருந்தவனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் ஆலயத்திலே இருந்தான். இங்கே இந்த குருடன் பார்வையடைந்த போது இவன் அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனுடைய விருப்பத்தை அறிந்து அவனுடைய விருப்பத்தின்படி அங்கே இயேசு கிரியை செய்கிறார். முதலாவதாக சாலோமனை குறித்து சொன்னேன். சாலோமன் இடத்துல நீ விரும்புகிறதை கேளு என்று சொன்னா, இன்றைக்கு நம்மிடத்துல கேட்கிற உங்க விருப்பம் என்ன? மகனே மகளே, உன் விருப்பம் என்ன? அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். சாலோமன் ஞானத்தை கேட்டான். இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார். தொடர்ந்து எஸ்தரை குறித்து சொன்னேன். எஸ்தருடைய மன விருப்பத்தின்படி ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க கிரியை செய்தார். அவருடைய விருப்பத்தின்படி அங்கே கிரியை செய்தார். இரண்டாவதாக கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்த பொழுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. அவருடைய விருப்பம் என்ன? தன்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும். இன்றைய அநேக பெற்றோருடைய விருப்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும். இந்த இரவில கர்த்தர் கிரியை செய்வார் தேவ பிள்ளைகளை. சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனத்துல, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கர்த்தருக்கு பயப்படணும். இந்த கானானிய ஸ்திரீ புறஜாதியா இருந்தாலும் கூட கர்த்தரை விசுவாசிக்கிற உன் விசுவாசம் பெறுது என்று சொன்னாரே, அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்துல அவரிடத்துல வந்து பணிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய விருப்பத்தின்படி கிரியை செய்தார். ராகேலுடைய விருப்பத்தின்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ராகேலை நினைத்தருளே ராகேலுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். மூன்றாவதாக 38 வருடமாய் வியாதியா இருந்தவனை பார்த்து, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டா அவனுடைய விருப்பத்தின்படி அங்கே கிரியை செய்தா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, இந்த இரவில நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனப்பா, நீர் எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளி எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்தரப்பா. ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய மன விருப்பத்தை ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியாது. நீர் எங்களுடைய விருப்பத்தின்படி கிரியை செய்கிற கர்த்தரப்பா. சாலோமனுடைய விருப்பத்தின்படி நீர் கிரியை செய்தீர். நீர் விரும்புறதை கேளு என்று சொல்லி அவன் ஞானத்தை கேட்ட பொழுது கேட்காது ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நீர் கொடுத்தீரப்பா. அப்படியே கானானிய ஸ்திரீடைய விருப்பத்தின்படி மகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்தீரப்பா. 38 வருடமாய் வியாதியா இருந்தவனுடைய விருப்பத்தின்படி அவனை சுஸ்தப்படுத்தினீங்கப்பா. இந்த இரவு வேளையில உம்முடைய கிருபையினால் நான் கேட்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கிரியை செய்யுங்கப்பா. அநேக பெற்றோர் பிள்ளைகளுடைய நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக விரும்பி கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இந்த நாளில எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறட்டும். ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படி நீர் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது உம்முடைய சமூகத்திலே அடியேன் ஜெபிக்கிறேனப்பா.
அப்படி நீ செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த இரவில இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலம் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வியாதியிலிருந்து விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சுகத்தை விரும்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.